Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டண்டா இருந்தவங்க தான் யுகேந்திரன் அவர்கள். ரீசெண்டா யுகேந்திரன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களை மீட் பண்ண போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கெரியரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அப்பப்போ பிக் பாஸ் மூலமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் மூலியமா பேசி பழகி நல்ல நட்பை உருவாக்குனவங்கள ஒருத்தவங்க தான் யுகேந்திரன் அவர்களும் பிரதீப் ஆண்டனி அவர்களும்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிக் பாஸ்ல இருக்கும் போதே பிரதீப் ஆண்டனி அவர்கள் யுகேந்திரன் அவர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னா சேர்ந்து பாட்டும் பாடியிருப்பாங்க. எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் யுகேந்திரன் அவர்களுக்கு பிரதீப் ஆண்டனி அவர்கள் மேல பயங்கரமான கன்சர்ன் இருந்துட்டு வந்தது. யுகேந்திரன் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமும் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். முக்கியமா அந்த ரெட் கார்டு விஷயத்திலையும் யுகேந்திரன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ யுகேந்திரன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களை மீட் பண்ணி அவங்களோட எடுத்த போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போஸ்டோட கேப்ஷன்ல நான் சென்னையில யாரை மீட் பண்ணிருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு போஸ்ட்ல பிரதீப் ஆண்டனி அவர்களோட சேர்ந்து அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோஸையும் போஸ்ட் பண்ணி அந்த போஸ்டோட கேப்ஷன்ல நேத்து நான் பிரதீப் ஆண்டனி அண்ட் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண ரொம்பவே ஃபன்னா இருந்தது, நல்ல லஞ்ச், ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பேசணும்னு சொல்லி அந்த கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பிரதீப் ஆண்டனி அவர்களும் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல யுகேந்திரன் அவர்களோட எடுத்த போட்டோஸை போஸ்ட் பண்ணி பிக் பாஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாடின சாங்கோட வரிகளை போட்டிருக்காரு. சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் தளபதி படத்துல ரஜினிகாந்த் மம்முட்டி அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற சாங்கோட வரிகளை போட்டு ஹேஷ்டாக்ல தோழன் உண்டு வாழ வைக்கணும்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காரு. யுகேந்திரன் அண்ட் பிரதீப் ஆண்டனி இவங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை டிங் அடிச்சிருங்க. ஃப்ரெண்ட் லவ்க்கு ஹெல்ப் பண்ணி அது அப்புறம் ஃப்ரெண்டே வந்து திட்டி ஏண்டா என்னை இப்படி சேர்த்து வச்ச அவளோட அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உங்களை பற்றி வந்த காசிப் கேட்டு என்னப்பா இப்படிலாம் என்ன பற்றி எழுதுறீங்க, அதிசயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கீங்க. என்ன பர்டிகுலர் காசிப் இதாக இருக்கா? ரீசெண்டாக போயிட்டுருக்கு எல்லாமே தான். ஸோ சீரியஸான சீனில் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கா? சிரிப்பு சீனில் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆயிருக்கு. அது இப்போது ரீசெண்டாக எனக்கு விடிவி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்காக ஒரு 4 hours கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக ஒரு ஹக்கு மட்டும் தான். அண்ணா